ஏன் திராட்சை பழ ஜூஸ் பல மருந்துகளுடன் இன்டராக்ட் பண்ணுது? இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எளிதாக புரியும் பார்மசி மற்றும் பார்மகாலஜி தகவல்களை நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஆதரவு மேலும் பலரையும் சென்றடைந்த அவர்களுக்கும் அறிவை பகிர உதவும். திராட்சை பழ ஜூஸில் ஃபியூரனோ கௌமாரின்ஸ் என்ற இயற்கை ரசாயனங்கள் உள்ளது. இந்த ரசாயனங்கள் நம்முடைய குடலில் இருக்கும் CYP3A4 என்சைமை தடுக்குது. இந்த என்சைம் பல மருந்துகளை உடலில் உடைக்க உதவுது. இந்த CYP3A4 தடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மருந்து உடலில் அதிக அளவில் உறிஞ்சப்படும். அது உடலில் நீண்ட நேரம் தங்கும் மற்றும் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக செயல்படும். இதனால் பக்க விளைவுகள் அல்லது தவறான அளவு எடுத்தது போல விளைவுகள் ஏற்படலாம். இது கிளைகோபுரோட்டீன் போன்ற சில மருந்து போக்குவரத்து புரோதங்களையும் பாதிக்குது. இதனால் மருந்து ரத்தத்தில் எவ்வளவு சேருகிறது என்பது கூட அதிகமாகவோ குறைவாகவோ மாறலாம். அதனால் தான் பல மருந்து எச்சரிக்கைகளில், அதாவது பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்னு இருக்கும். அதுல கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், திராட்சை பழ ஜூஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கும். அது உங்கள் உடல் மருந்தை எப்படி செயல்படுத்துகிறது என்பதை முழுவதுமாக மாற்றி விடுகிறது.